ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி வீடியோ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் யாரும் டீக்கெலாம் போடல. டீக்கு பதில் இன்றைக்கி காலைல எல்லாேருக்கும் நேற்று நைட்டு கொஞ்சம் சோறு மிச்சம் இருந்துச்சா, அதை ஊற வச்சுருந்தேன் தண்ணி ஊற்றி. அதில் காலைல நல்லா தயிரை ஊற்றி பச்சை மிளகா சின்ன வெங்காயம்லாம் நறுக்கி போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கூழ் மாதிரி ஆக்கிட்டு இன்றைக்கி எல்லோரும் அதே ஒரு கிளாஸ் குடிச்சிக்கிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு அது நல்லா சூப்பராக இருந்துச்சு உடம்புக்கு. அதே பாப்பாங்களுக்கும் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு பெரிய பாப்பா குடிக்க மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் சரி குடிச்சு நல்லா தான் இருக்குன்னு சொன்னதை குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் நல்லா தாம்மா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணான்னு கிச்சன் போயிட்டேன். இன்றைக்கி வேர்க்கடலை சட்னியும் தோசையும் தான் ரெடி பண்ண போகிறேன். வேர்க்கடலை சட்னி எப்படி ரெடி பண்ணுறேன் ஒரு சின்ன ரீக்கே பார்த்துடலாம் வரீங்களா? ஃபஸ்ட்டு நல்ல கடலையை வெறும் தவாவில் வறுத்து எடுத்துக்கணும். அதோட 2 வரமிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை ஆற விட்டு அதுக்கப்புறம் அந்த தொலியெல்லாம் உரித்து எடுத்துடணும். உரித்து எடுத்துட்டு அதோட கொஞ்சம் வெங்காயம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, வெள்ளை பூண்டு, தேங்காய், இந்த நம்ம வறுத்து வச்ச கடலை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம்னா சட்னி ரெடி. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா ஓகே, டேஸ்டியான நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதோட இன்றைக்கும் ஒரு மொறுனா எல்லாேருக்கும் தோசையை ஊற்றி கொடுத்துட்டு நமக்கு 2 தோசையை ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி தோசையும் சட்னியும் சூப்பராக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு அப்படி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்தேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, கொஞ்ச நேரம் வீடை க்ளீன் பண்ணுற, துணி மடித்து வைக்கிற, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்போம். அதுக்கப்புறமே லஞ்சு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்ருந்தேன். அதுக்கடையில் பாப்பா எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு நேற்று வாங்கின ஐஸ்கிரீம் ஒன்று ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காட்டி சின்ன பாப்பா எனக்கும் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைங்களை பார்த்துட்ருந்தேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இனி நேரம் ஒரு வீடியோவில் பாருங்கள். பாய்.